கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. தேவனாகிய கர்த்தர் மாறாதவராக, மகிமையின் தேவனாக, நல்லவராக, எல்லாவற்றுக்கும் இருக்கிறபடினாலே தேவனை துதிக்கிறோம். எத்தனை இடர்கள் வந்தாலும், இன்னல்கள் வந்தாலும், மரணங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரையே தஞ்சமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை அவர் காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரணம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு பொதுவாக தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் நேசரனுடையவர் கர்த்தாதி கர்த்தர், மகிமையின் தேவன், ஆராதனைக்குரியவர், அற்புதர், அதிசயர், தலையாக்குபவர். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லாவற்றை பார்க்கிறோம். வார்த்தையை மகிமைப்படுத்த சொன்ன கர்த்தர், வார்த்தையை மகிமைப்படுத்தபடி காட்சி வைக்கிறோம். ஆதியிலே வார்த்தையாக தேவன், கிருபையினாலும் சுத்தினாலும் எங்கள் மதில் வாசமினவு இப்பொழுதும் எங்கள் மதில் இடைப்படும்படி காட்சி வைக்கிறோம். வார்த்தையை அற்புத அடையாளங்களால் உறுதிப்படுத்தும். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு குடும்பத்தை சேர்ந்து யாராவது கேட்பான்னு சொன்னாலும், வியாதியால் பாதிக்கப்பட்டு ஆக்கினாலும் வியாதிகள் நீங்கட்டும், குடும்பங்கள் முழுவதுமாக ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அன்றைய கர்த்தர் எல்லாவற்றுக்காக மன்னித்து வருகிறோம். நீரே மகிமைப்படும், நீர் ஒருவரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு வருத்தம். ஏன் தடைகள் வருகிறது? என்னால் சமாதானமாக இருக்க முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை, நிறைவாக இருக்க முடியவில்லை, பரிபூரணத்தோடு இருக்க முடியவில்லை. எனக்கு எப்பொழுது பார்த்தும் தடைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உயர்வடைய வேண்டும் என்று பார்க்கிறேன், நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நானும் கூட நல்லவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் தடைகள் ஏன் என்று சொல்லி, அதே போல அவைக்குரிய வாழ்வில் வளரும் கூட தடைகள் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையை அவைக்குரிய வாழ்விலே வளர்வதற்கு பல தடைகள் காணப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுமந்து கொண்டிருக்க, பாரமான அவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்க இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளையை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு. அந்த சாட்சியை நாம் பார்க்கும் பொழுது எவ்விதமாக இருக்க வேண்டும், எவ்விதமாக இருக்கக்கூடாது, எவ்விதமாக இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தானே, அவ்விதமாக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லி பொறுமையோடு கூட ஓட வேண்டுமா? சில நேரங்களில் அந்த நாட்களிலே லாரியில் பின்பக்கமாக எதிர்ப்பார்கள், எருமையை போல பொறுமை என்று சொல்லி. இன்று நம்முடைய வாழ்வில் பொறுமை காணப்படுகிறதா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளையை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றமாக காணப்பட்டு கொடுக்கிறது. அவர்களை பார்க்கும் பொழுது வெற்றி பெற்றவர்களை நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடிவதாக காணப்படலாம். தேவனுடைய பிள்ளையில் நமக்கு முன்பாக வெற்றியின் கூட்டம் ஒன்று உண்டு, அதே நேரத்தில் தோல்வியின் கூட்டமும் உண்டு, பின்மாற்றக்காரர்களின் கூட்டம் உண்டு, வெதுவெதுப்பானவருடைய கூட்டம் உண்டு, மாய்மாலக்காரருடைய கூட்டம் உண்டு. தேவ ஜனமாயிருக்கிற நாம் யாரை பார்க்கிறோம்? எப்பொழுது பார்த்தாலும் தோல்விகளை பார்த்து, குறைவுகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் அவைக்குரிய வாழ்விலை வெற்றி பெற வெற்றி நடைபெற்றவர்களை நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தோல்வி அடைந்தவர்களை பார்க்காமல், மாய்மாலக்காரர்களை பார்க்காமல், பின்மாற்றக்காரர்களை பார்க்காமல், குளிரும் அல்லாமல் அனலும் வெதுவெதுப்பாயிருப்பவர்களை பார்க்காமல், தேவனை உடைய பிள்ளைகள், தேவனை சார்ந்த பிள்ளைகள் வெற்றியின் பிள்ளை நாம் பார்க்கலாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, பாரமான யாவற்றையும் சுற்றி இருக்கிற பாவத்தையும் நாம் தள்ள வேண்டுமா? தேவனுடைய பிள்ளையை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே தேவையற்ற குறிக்கோள்கள் காணப்படும். கோபம், வைராக்கியம், சுயநலம்,
மற்றவர்களை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருப்பது, அது மாத்திரமல்ல எப்பொழுது பார்த்தாலும் இச்சித்தல், சுயநலங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதா? இவைகள் நமக்கு பாரத்தை கொடுக்கிறதா காணப்படுகிறது என்னுடைய பிள்ளையை. ஓட்டப்பந்தய ஓடுவதை நாம் பார்ப்போம். விளையாட்டு வீரர்களை பார்க்கும் பொழுது, விசேஷமாக ஓட்டப்பந்தய வீரர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பயிற்சி எடுப்பார்கள். பயிற்சி எடுக்கும்போது அவர்கள் ஒரு காலணி அணிந்திருப்பார்கள், ஷூ. அதிலே அடிபாகம் முட்களை போட்டு காணப்படும். அதை போட்டுக்கொண்டு வருவார்கள். மிக கடினமான பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். சிலர் தானே சரீரத்தை குறைப்பார்கள். வெற்றி பெறுவதற்காக தங்களை எவ்விதமெல்லாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அவ்விதமெல்லாம் தகுதிப்படுத்துவார்கள். வெற்றி கொள்ளும் பொழுது அவர்கள் தகுதிப்படுத்தும் முறைத்தானே தங்களை வெறுக்கிறதை வைத்துக் கொள்வார்கள். கடின உழைப்பாளிகளாக மாறுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தானே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னால் தேவனை சார்ந்து, தேவனை பார்த்து, தேவனோடு இருந்து, தேவனை மகிமைப்படுத்தி, எந்த நிலையிலும் ஆண்டவரே நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்தீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும்பாக உங்கள் கோபம் தனியே கடவுது. கோபம் காணப்படுகிறோமா? வைராக்கியம், நல்ல விஷயங்கள் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? அல்ல தேவையற்ற விஷயங்கள் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறோமா? முறுமுறுத்தல், எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரும் கைவிட்டு விட்டார், இவர்களும் என்று முறுமுறுக்கும் தன்மை நமக்கு காணப்படுகிறதா? அது மாத்திரமல்ல, இச்சித்துக் கொண்டே இருத்தல், எதையாவது இச்சித்துக் கொண்டிருப்பல், அதை தேவை இதை தேவை என்று இச்சிக்கிற குணம் நமக்கு காணப்படுகிறதா? கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தானே அப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. தேவ ஜனமே இங்கொன்று அங்கொன்று பேசுவது, சுயத்திற்காக பல காரியங்களை செய்வது, இவையெல்லாம் நாம் ஒதுக்கிவிட வேண்டும். தேவனுடைய பிள்ளையை தேவ ஜனமாயிருக்கிற நாம் தானே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகல வித புறங்கூறுதலையும், தேவனுடைய பிள்ளையே துர்குணத்திலே பல குணங்கள் உண்டு. சகல துர்குணம், ஏமாற்றுதல், இச்சித்தல், அவமதித்தல், உபச்சாரம் பண்ணுதல், துரோகம் பண்ணுதல், துர்குணங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? சகலவித கபடம், புறாவை போல் கபடத்துள்ளா இருக்க வேண்டிய நாம் எப்படி இதுவாக இருக்கிறோம்? கபடுள்ளவனை போல நடிக்கிறோமா? கபடற்ற ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். வஞ்சகங்கள், தேவ மனிதா வஞ்சகமான வாழ்க்கை வாழ்கிறாயா? பொறாமையான வாழ்க்கை வாழ்கிறாயா? பொறாமை எலும்புருக்கி தேவனுடைய பிள்ளை சகலவித புறங்கூறுதல் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? தேவ ஜனமாயிருக்கிற நாம் 1 பேதுரு 2:1 நாம் பார்க்கிறோம். வகையில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாவற்றையும் ஒதுக்குவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எவ்விதமான வாழ்க்கை வாழ்கிறோம்? சுயநலம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வர்களாய் காணப்படுகிறோமா? நாம் யாரையும் குற்றப்படுத்த கூடாது. நாம் வளர தவறாக நம்முடைய எண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது. நாம் தானே தேவனுடைய பிள்ளையை புறாவை போல கபடர்களாயிருந்து வேதம் சொல்லவில்லையா? கபடமான வாழ்க்கை வாழ்கிறாயா? தேவனுடைய பிள்ளை தவறான எண்ணத்தினாலே தவறாக இருக்கும் பொழுது, தவறான வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்வு வளர, நாம் ஆசீர்வாதமாக இருக்க மற்றவர்களை தவறாக பயன்படுத்துகிறோமா? அல்லது மற்றொரு வாழ்வை அழிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மற்றொரு வளர்ச்சிகளை அழிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இன்று ஊழியர்கள் என்று சொல்லிக்கிறவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், நாங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி வருடங்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் மற்றொரு அழித்து வாழ்வர்களாய் இருப்பார்கள். ஜாக்கிரதைகளாய் காணப்படட்டும். தேவ பிள்ளையை அவையெல்லாம் நம்முடைய வாழ்விலே காணப்படக்கூடாது. தேவஜனமாக இருக்கிறோம், விதமாக இருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் செல்வந்தனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ, எந்த மனிதனுக்குள் செல்வந்தன் என்று ஆசை வந்து விட்டதோ, அவன் பலவிதமான சோதனைகள் அகப்படுவனாய் காணப்படுவான். அதற்காக பல மதியற்ற காரியங்களை செய்வர்களாக இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளை இவைகள் தான் மனிதனை அழிவுக்குள் கொண்டு வரும்.
ஆகையால் தான் பாரமான யாவற்றையும், தேவனுடைய பிள்ளையை, பாரமான யாவற்றையும் நாம் தள்ளுவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்விலே பாரமானவைகள் இன்னும் இருக்கிறதா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் அவரையால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்திடுங்கள் என்று சொல்கிறது. தேவன் நமக்காக இருக்கிறார். நம் கவலைகளை விசாரிக்க, நம் கவலைகளை தூக்கி செல்ல. ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய கவலைகளை நாமே தூக்கி கொண்டிருக்கிறோமா? ஒரு முறை ஒரு அம்மா அவர்கள் மிகுந்த பலுவான ஒரு கூடையை தூக்கி வந்தார்களாம். காரில் வந்த நபர் தானே அந்த அம்மா நடக்க முடியாமல் நடப்பதை பார்த்துவிட்டு காரை நிறுத்தி, அம்மா என் காரில் ஏறி உட்காந்துக்குமான்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா காரில் ஏறி அமர்ந்து விட்டு கூடையை பக்கத்தில் வைக்காமல் கூடையை தலைமையிலே வைத்துக் கொண்டிருந்தார்களாம். திடீரென்று அந்த காரை ஓட்டி வந்தவர் திரும்பி பார்த்தாராம். அந்த அம்மா தலைமையில் கூட இருப்பதை பார்த்துவிட்டு, ஏன் அம்மா கூடையை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா, என்னத்தான் காரில் உட்கார சொன்னீங்க, என் கூடையை பற்றி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, அதற்காகத்தான். தேவனுடைய பிள்ளையை என்று தேவனை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, என்று தேவனாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டாரோ, அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லுவோம். நாம் தானே பாரங்களை சுமந்து கொண்டிருப்பது அவசியம் அல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர். நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிடுவர்களாய் காணப்பட வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும், ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை ஆசை அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். தேவஜனமாக இருக்க நாம் பண ஆசையோடு இருக்கிறோமா? பண ஆசை குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, சாதுகளுக்காக பண ஆசை கொண்டிருப்பாய் என்று சொன்னால் பரிதாபமாய் முடியும். முடிவு பரிதபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். முடிவு பரிதாபமாய் காணப்படும். தேவஜனமாய் இருக்கலாம் பதவிக்காக, பணத்திற்காக ஏமாற்றுகிறாயா? குலநெறியால் வேஷம் போடுகிறாயா? கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளையே, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பாவத்தையும் நாம் தள்ளிவிட வேண்டுமா? தேவனுடைய பிள்ளையை, ஒரிஜினல் சின், நிரந்தரமான பாவங்கள், மாறாத பாவங்கள், இயற்கையான பாவங்கள். இரண்டாவது, நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள், இவைகள் இரண்டையும் நாம் தள்ளிவிடுவதாய் காணப்பட வேண்டும். தேவஜனமாய் இருக்கிற நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தானே நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் தள்ளுவதாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தானே நம்முடைய பாவங்களை விதமாகிறது. தேவனுடைய பிள்ளையை தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாவத்திற்கு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயமாய் காணப்படுகிறது. பாவமாய் இருக்கிறோமா? சுயமாக பாவம் செய்வதாக இருக்கிறோமா? தூண்டிவிட்டு பாவம் செய்வதாக இருக்கிறோமா? பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோமா? நம்மை சுற்றி பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை சுற்றி இருக்கிற அப்படின்னாலே மதில் மேல் இருக்க பூனைகளாக நாம் இருக்கக்கூடாது. வெற்றியோட வாழ்க்கை வாழ்ந்திருப்பவர்களாய் காணப்பட வேண்டும். பாவத்தை தள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் சொல்லலாம், காகத்தை பார்த்து காகமே காகமே என் தலை மேல் கூடு கட்டவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி. ஆனால் காகத்தை பார்த்து காகமே காகமே என் தலைக்கு மேலே பறக்கவனுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, கூடு வந்து நம்முடைய தலையில் கட்டாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம் தலைக்கு மேல் பறக்கக்கூடாது என்று சொல்ல அதிகாரம் இல்லை. பாவம் உலகத்தில் உண்டு. ரட்சிக்கப்பட்டும் கூட பின்மாற்ற பாவிகள் உண்டு. மூழ்கி ஸ்நானம் எடுத்த பாவிகள் உண்டு. அல்லேலூயா சபாத்வா என்று சொல்லிக்கொண்டு பாவத்தில் வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தானே பாவத்தை தள்ளுவதாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவத்தை மாத்திரமல்ல, சுபாவங்கள், பண்புகள், சில பண்புகளும் சுபாவங்களும் தீமைக்கு ஏதுவானதாக இருக்கும். தீமைக்கு ஏதுவான சுபாவங்களை நாம் மாற்றுவதாய் காணப்படுவோமா? நம்முடைய பழக்க வழக்கங்கள் சில தீமைக்கு ஏதுவாக இருக்கும். அவை நாம் மாற்றுவதாக இருக்குமா? வேதம் சொல்கிறது, நமக்கு நியமித்த ஓட்டத்தில்
இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமாக பாடுகிறோம்? நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டுமா? பொறுமையோடு வேண்டுமா? பிடி உஷா, தங்கமங்கை அவர்கள் ஒரு முறை வாங்கிவிட்டார்கள் ஒலிம்பிக் போட்டிகளே. ஒலிம்பிக் போட்டிகள் வருவது அல்லவா, அதையும் கொஞ்சம் பார்ப்போம். மேலும் அவர்கள் ஒலிம்பிக்கிலே தங்கம் வென்றார்கள். இரண்டாவது முறை ஓடும் பொழுது அவர்கள் முதலாவது வந்து கூட வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு நியமித்த பாதையில் அவர்கள் ஓடாமல் மற்றொரு பாதையை சற்று தாழ்ந்து வரும்படினாலே தொற்று போனார்கள். தேவனுடைய பிள்ளையை நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓடுகிறோமா? ஒரு முறை பூனையும் புலியும் சந்தித்துதான். பூனை புலியை பார்த்து, நீ நான் ஒன்றாதான் இருக்கிறோம், நீ கொஞ்சம் பருமனா இருக்கிறேன், நான் கொஞ்சம் வெளிந்திருக்கிறேன், சிறியவனாக இருக்கிறேன், ஆனால் நானும் உன்னை போல்தான் இருக்கிறேன். என்ன உனக்கு கொஞ்சம் கோடுகள் அதிகம், வரிகள் அதிகம், எனக்கு வரிகள் இல்லை, எனக்கு தெரியும் எவ்விதமாக வர வேண்டும் என்று சொல்லி நேராக நல்ல ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு காய்ச்சி தான் பழுக்க காய்ச்சியை கம்பியை எடுத்து உடல் முழுதுமாய் தூக்கி கொண்டதான், கோடுகளை போட்டு கொண்டுதான். போட்டு சற்று நேரத்தில் கதற ஆரம்பித்து தான், ஐயோ தாங்க முடியவில்லை என்று சொல்லி கடைசியில் சொன்னதா, ஐயா இங்க புலிதான், பூனம் பூனையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று அநேகர் மற்றவர்களைப் போல பிரகாசிக்க விரும்புகிறார்கள், அவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் தினகரனை போல பேசிக் கொண்டிருப்பார். எங்க ஊர்ல ஒருவர் உண்டு, மோகன் சிலாசு போல பேசுவார், அவிதமா பேசுவார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. புலியை பார்த்து புனை சூட்டுப்பட்டுக் கொள்ள வராது. கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பில் நாம் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளையை நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை தூக்குகிறவர் அவர், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர், நம்முடைய விசுவாசத்தின் மாதிரி அவர், நம்முடைய விசுவாசத்தின் லக்கு அவர். ஆம், தேவனுடைய பிள்ளையை நம்முடைய விசுவாசத்தின் லக்காக காணப்படுகிறாரா? நம்முடைய விசுவாசத்தின் லக்கு அவர் தான். விசுவாசத்தை தூக்குகிறவர் அவர், முடிக்க போகிறவர் அவர் நம்மோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்முடைய மாதிரி. அவரை போல் தான் நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளை எவ்விதமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுகிறோமா? இன்னொரு சிறிய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இந்த கதையினாலாகவே மாறிவிடும் போல இருக்கு. ஒரு முறை ஒரு ஆமையும் ஒரு முயலும் சந்தித்துட்டான். ஆமையை பார்த்து முயலா என்று சொல்லிட்டான். இன்னங்க சிரிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்போது முயல் சொன்னான், நீ நான் ஓட்டப்பந்தம் வைக்கலாமா, யார் முதலாவது வருவதுன்னு சொல்லி. அப்பொழுது ஆமை தனக்கே ஒரு தன்னடக்கத்தோடு, ஐயா என்னால் ஓட முடியாது, நான் தோற்று போவேன், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னதா. தேவனுடைய பிள்ளையை அவ்விதமாக சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது என்று நான் சொல்லுவது தவறு. அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஆமையை பார்த்து ஒட்டகம் சொன்னான், 1 2 3 சொல்லி யார் முதலாவது ஓடுறா பார்க்கலாம்னு சொல்லி சொல்லிவிட்டு முயல் ஓட ஆரம்பித்துதான். ஓட உடனே பாதி தூரம் கழித்து திரும்பி பார்க்கும்போது ஆமை அந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு சின்ன அடி கூட நகர முடியும். அப்பொழுது ஆமையை பார்த்து முயல் செய்து விட்டு, நீ தோற்க பிறந்தவன் என்று சொல்லிவிட்டு, சரி நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லி ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சுதான். பாதி ஓய்வு எடுத்து கொண்டு அப்படியே தூங்கி விட்டதான். ஆமை மெதுவாக நடந்து 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 வந்து முயல் இருக்கும் இடத்தை கடந்து சென்று வெற்றியின் இடத்தை இலக்கு விட்டதுதான். முயல் தூக்கத்தை எழுந்து பார்க்கும்போது ஆமை வெற்றியின் இலக்கை அடைந்தது. அப்போது ரொம்ப வேதனைப்பட்டதாம். தேவனுடைய பிள்ளையை நாம் ஓடுகிறோமா? இயேசுவின் பேனே போக துணிந்தேன், இயேசுவின் பேனே போக துணிந்தேன், இயேசுவின் பேனே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் இயேசுவோடு ஓடுவோம், கரம் பற்றி ஓடுவோம், பின்மாற்றம் அடையாமல் பின்னோக்கி பார்க்காமல் இயேசுவை நோக்கி ஓடிடுவோம். அவ்விதமாகத்தான்
பொறுமையோடு ஓய்வு பெற்றது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நியமித்த ஓட்டத்தில், மற்றவருடைய ஓட்டத்தில் அல்ல, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையோடு நாம் ஓடுவதாய் காணப்படுகிறது. நம்முடைய பொறுமை மீதுமாய் காணப்படுகிறது. ஆதி நாட்களில் லாரியில் பார்ப்போம், எருமையை போல பொறுமை உண்டு என்று சொல்லி. இன்று எருமைக்கும் பொறுமை இல்லாமல் போயிட்டது, யாருக்கும் பொறுமை இல்லாமல் போயிட்டது. பொறுமையோடு நாம் ஓடுவதாய் காணப்படுவோமா? என் வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குதல் இருக்கிறபடினாலே நாம் இடறி போகிறோம். இந்த அநேகர் தேவனுடைய பணிக்கு வருகிறார்கள். எதற்காக? பணத்தை சம்பாதிக்கலாம், பெயரோடு வாழலாம் என்று சொல்லி. ஒரு சிலர் வருவார்கள், ஒன்றுமே வேலை இல்லை, இங்கு வந்து சம்பாதித்து விடலாம் என்று சொல்லி. ஒரு சிலரை பெற்றோர்களே மாற்றுவார்கள், சொத்தை காப்பாற்றிக் கொள்ள. இவர்கள் ஒழித்துக்கள் அக்கற்றவர்கள். ஒரு சிலர் ஒன்றும் இல்லாமல் ஒழித்துக்கு வருவார்கள். பண ஆசை பிடித்து, பதவி ஆசை பிடித்து வருடங்களாக பதவிக்குள் இருப்பார்கள், பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் பரிதவிக்கப்பட்ட மரணங்களை அடைவார்கள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். தேவ பிள்ளையை நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியோடு இருக்கிறோமா? கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது? நமக்கு நியமித்த ஒருதிலே நாம் எவ்விதமாக காணப்படுவோம்? பணத்தை சம்பாதிக்க வந்திருக்கிறாயா? பெயரை காப்பாற்றிக் வந்திருக்கிறாயா? பதவிக்காக வந்திருக்கிறாயா? பதவி காப்பாற்றிக்கொள்ள பல தவறுகள் மேல் தவறு செய்து கொண்டு மண்ணுக்கு போக ஆயத்தமாக இருக்கிறாயா? தேவ பிள்ளையை நாம் எவ்விதமான வாழ்க்கை வாழ்கிறோம்? தேவஜனமாக இருக்கிற நாம் தானே நம்முடைய வாழ்விலே மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதாய் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? அவைக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் அவைக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிகவும் இலகுவானது. எப்பொழுது நம்மை சுயத்தை வெறுத்து நான் கிறிஸ்துவே ஜெபிக்கிறார், அவரினிலே பெருகும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் ஓடுபொழுது வெற்றி அடைவுகளாய் காணப்படுவோம், ஆசீர்வாதத்தின் ஊற்றலாக காணப்படுவோம். தேவன் நம்மை வளர்க்காமல் தலையாக மாற்றுவாய் இருப்பார். தேவன் நம்மை கிடாக்காமல் மேலாக மாற்றுவாய் இருப்பார். தேவனை சார்ந்து, தேவனை துதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுக்கென்று வாழ்ந்து, தேவனை போல் வாழ்ந்து, உலகம் எனக்கு சொந்தமல் ஆண்டவரே, உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட நான் உலகத்தான் அல்ல, உன்னதருடைய மகனாக இருக்கிறேன் என்று சொல்லி உன்னதற்காக வாழ்வராக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். அடுத்த வாரத்தில் வெற்றியின் வாழ்க்கையில் வாழ்வது என்னென்ன தடைகள் உண்டாகும் என்று நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோகத்துக்கு கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாளில் நம்முடைய சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வந்தபடி நாளை துதிக்கிறோம். அவைக்குரிய வாழ்க்கையை வெற்றி நடைபடுவதாக மாற்றுப்படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெற்றி கொடி பிடித்திருவோம், வீரநடை நடந்திருவோம், பாடலாக வாழ்க்கையாகவும் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த நாமத்தில் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் வார்த்தை கேட்பார்கள் சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அக்குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கேட்பார்கள் சொன்னால் அவர்களையும் அவர் குடும்பத்தை கர்த்தர் சுகமாக்குகிறாரே. வியாதியோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு கர்த்தரையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? உயர்த்த மாட்டாரா? மகிமைப்படுத்த மாட்டார் என்று ஏங்குகிற பிறகு செய்ய மாட்டவர். வெற்றியின் வாழ்க்கை நானும் வாழ வேண்டும், ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை நானும் வாழ வேண்டும், குறைவற்ற வாழ்க்கை நானும் வாழ வேண்டும், தேவனை போல் நான் இருக்கும் என்று சொல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் எண்ணங்களை நிறைவேற்றும்படி காட்சி. அடுத்த வாரம் சமுதிரை சந்திக்க மட்டும் அளவற்ற மாறா பிரசனம், கிருபை, காரணம், அடைக்கலம், ஆசீர்வாத விஷயம் பரிபூரணம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பரிபூரணமாக காணப்படும். சில துதி கனம் என்று எடுத்துக்கொள்வோம். இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்கிறேன். சிறுவன் ஷெல்டன், பெரியவன் ஸ்டீவ், ஷீபா, நான் நால்வருக்காக ஜெபியுங்கள். நாம் ஒருமனப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவனுடைய வருகை அதிசயகரமாக இருக்கிறது. 3வது அலை மாத்திரமல்ல, இன்னும் கூட வருகிறதாக இருக்கிறது பல காரியங்கள். ஆகிய நாளை கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிற நாம் தலை ஜெபத்தோடு ஜெயியுங்கள், ஜெயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா.